ஆஸ்ட்ரோவாய்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம மிதுன ராசிக்காரங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் பதிவை பார்க்க போறோம். நீங்க மிதுன ராசியா? எவ்ளோ சம்பாதிச்சாலும் கையில காசு தங்க மாட்டேங்குதா? கவலைப்படாதீங்க. ஒரு குறிப்பிட்ட ஜோதிட மூலம் இதுக்கு ஒரு ஆச்சரியமான காரணத்தையும் சில அருமையான தீர்வுகளையும் சொல்லுது. அது என்னன்னு இந்த முழு விளக்கத்துல விரிவா பார்க்கலாம். வாங்க உள்ள போகலாம். முதல்ல ஒரு கேள்வி. நீங்க மிதுன ராசியா? பணத்தை சேமிக்கிறதுல ரொம்பவே கஷ்டப்படுறீங்களா? நீங்க மட்டும் இல்ல, நிறைய மிதுன ராசிக்காரங்க இந்த பிரச்சனையில தான் இருக்காங்க. இதுக்கு உண்மையான ஆணிவேர் என்னவா இருக்கும்னு நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த ஜோதிட மூலத்தின்படி மிதுன ராசிக்காரங்களுக்கு பண விஷயத்துல ஒரு தனித்துவமான சவால் இருக்கு. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அந்த சவாலுக்கான காரணம் வேற எங்கேயும் இல்ல, அவங்கக்குள்ளேயே இருக்கிற சில குணாதிசயங்கள்ல தான் ஒளிஞ்சிருக்கான். அது என்னென்ன குணங்கள்னு இப்ப நம்ம பார்க்கலாம். மிதுன ராசிக்காரங்களோட பண வளர்ச்சிக்கு தடையா இருக்கிறதா இந்த மூலம் சில விஷயங்களை சொல்லுது. முதல்ல பணத்தை சேமிக்க முடியாம கஷ்டப்படுறது, அடுத்து ரொம்ப அதிகமா பேசுறது, மத்தவங்க ரகசியங்களை பகிர்ந்துக்கிறது, அப்புறம் நாம செஞ்ச தப்ப ஒத்துக்காம அதுக்கு ஒரு நியாயம் கற்பிக்கிறது, கடைசியா ஒரு விஷயத்த மத்தவங்க ஏத்துக்கிற வரைக்கும் விடாம வாதம் பண்ற குணம். இதுக்கும் பணத்துக்கும் என்ன சம்பந்தம்னு நீங்க யோசிக்கிறது எனக்கு புரியுது. வாங்க அதுக்கான ஜோதிட காரணத்தை பார்க்கலாம். சரி, இந்த குணங்களுக்கும் பணப்பிரச்சனைக்கும் ஜோதிட ரீதியா என்ன தொடர்பு? இங்கதான் வேத ஜோதிடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு இடமான 2ஆம் வீடு வருது. மிதுன ராசியோட நிதிநிலையை தீர்மானிக்கிறதுல இந்த 2ஆம் வீடு ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்குதுன்னு இந்த மூலம் சொல்லுது. ஜோதிடத்துல 2ஆம் வீடுங்கிறது சும்மா பணத்தை மட்டும் குறிக்கிற இடம் இல்ல. அது 4 விஷயங்களை கட்டுப்படுத்துது. தனம், அதாவது நம்மளோட செல்வம்; குடும்பம்; வாக்கு, அதாவது நம்மளோட பேச்சு; அப்புறம் உணவு. இதுல முக்கியமான தத்துவம் என்னன்னா, இந்த 4மே ஒரே வீட்ல இருக்கிறதால இதுங்களுக்குள்ள எப்பவும் ஒரு போட்டி நடந்துகிட்டே இருக்கும். நீங்க இதுல ஒரு விஷயத்துக்கு உங்க சக்தி அதிகமா செலவு செஞ்சீங்கன்னா மத்த விஷயங்கள் தானாவே பலவீனமாயிடும். இப்ப இந்த ஸ்லைட பாருங்க. இது அந்த முரண்பாட்டை ரொம்ப அழகா விளக்குது. மிதுன ராசிக்காரங்க பொதுவாவே ரொம்ப நல்லா பேசக்கூடியவங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, அவங்க தன்னோட சக்திய அளவுக்கு அதிகமான பேச்சிலையும் தேவையில்லாத அரட்டையிலையும் செலவு செய்யும்போது அதே 2ஆம் வீட்ல இருக்கிற தனம், அதாவது செல்வத்துக்கான சக்தி ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிடுது. சிம்பிளா சொல்லணும்னா, உங்க வாக்கு பலமாகும்போது உங்க தனம் பலவீனமாகுது. இது ஒரு எனர்ஜி பேலன்ஸ் கணக்கு மாதிரி தாங்க. இந்த மூலத்தோட இந்த மேற்கோளை பாருங்க, எவ்வளவு ஆழமா இருக்குன்னு. ஒரு ஜோதிட வீட்டில் ஒரே ஒரு விஷயம் மட்டுமே ஆதிக்கம் செலுத்தும். நீங்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். சுருக்கமா சொன்னா, உங்க 2ஆம் வீட்டுல செல்வத்தை பலப்படுத்தணுமா இல்ல பேச்சை பலப்படுத்தணுமாங்கிற அந்த முக்கியமான தேர்வு உங்க கையில தான் இருக்கு. சரி, இந்த நிலைமைய எப்படி மாத்துறது? இதுக்கு என்னதான் தீர்வு? பயப்பட வேண்டாம். இப்ப நாம உடனடியா செய்யக்கூடிய சில ரொம்ப எளிமையான நடைமுறை மாற்றங்களை பத்தி இந்த மூலம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இங்க 3 முக்கியமான வாழ்க்கை முறை மாற்றங்கள் சொல்லப்பட்டிருக்கு. முதல் விஷயம், பேச்சை குறைக்கிறது. தேவையில்லாத அரட்டை, புறம் பேசுறது, மத்தவங்க ரகசியங்களை சொல்றது, இதையெல்லாம் நிறுத்தணும். 2வது, உணவு கட்டுப்பாடு. குறிப்பா அசைவத்தை தவிர்த்தா உங்க 2ஆம் வீட்டு ஆற்றல் செல்வத்துக்கு சாதகமா திரும்பும்னு சொல்லப்படுது. 3வது, போதை பழக்கங்கள்லிருந்து விலகி இருக்கிறது. பங்குச்சந்தை சூதாட்டம், மது பழக்கம் மாதிரியான விஷயங்கள்ல மிதுன ராசிக்காரங்க எளிதா சிக்க வாய்ப்பு இருக்குன்னு இந்த மூலம் எச்சரிக்குது. இந்த வாழ்க்கை முறை மாற்றங்களுக்கு அடுத்தபடியா இந்த மூலம் ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த ஆன்மீக பரிகாரத்தை சொல்லுது. அதுதான் புனித நீராடல். இது ஏன் இவ்ளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு இப்ப நாம விரிவா பார்க்கலாம். இதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான தர்க்கம் இருக்கு. நீங்க தண்ணிக்குள்ள மூழ்கும்போது உங்களால பேச முடியாது இல்லையா? அந்த சில நொடிகள் அல்லது நிமிடங்கள் நீங்க இயற்கையாகவே மௌனமா இருப்பீங்க. இந்த மௌனம் தான் மிதுன ராசிக்காரங்களோட 2ஆம் வீட்டை அமைதிப்படுத்தி பேச்சுக்காக வீணாகிற சக்தியை சேமிச்சு அதை செல்வத்தின் பக்கம் திருப்புது. அதனால நீராடலோட உண்மையான நோக்கம் உடலை சுத்தம் பண்றதை விட வாக்க கட்டுப்படுத்துறது தான். ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, நீராடல்னா சும்மா போய் குளத்துல குதிச்சு வர்றதில்ல. அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. முதல்ல அந்த நீரை தொட்டு வணங்கி மனசுல பிரார்த்தனை செஞ்சுட்டு மெதுவா தண்ணியில இறங்கி தலைய ஒரு முறை மூழ்கி எழணும். அதுக்கப்புறம் ஈரத்துணியை அங்கேயே விட்டுட்டு வராம அதையும் எடுத்துக்கிட்டு அந்த புனிதமான இடத்தை சுத்தமா வச்சுட்டு வரணும். இதுதான் ஒரு சாதாரண குளியலுக்கும் புனித நீராடலுக்கும் உள்ள வித்தியாசம். உங்க நிதி பிரச்சனையோட தீவிரம் எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து நீங்க போக வேண்டிய இடமும் மாறுபடுது. ஒரு பொதுவான முன்னேற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க உங்க ஊர்ல இருக்கிற கோயில் குளத்துல நீராடினாலே போதும். வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புமுனை, ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க ராமேஸ்வரம் போய் அங்க இருக்கிற 22 நாடி கிணறுகள்ல நீராடலாம். ரொம்பவே கடுமையான நிதி நெருக்கடியில சிக்கி தவிக்கிறவங்க காசிக்கு போறது ஒரு நிரந்தர தீர்வை தரும்னு இந்த மூலம் வழிகாட்டுது. குறிப்பா நீங்க ராமேஸ்வரம் போகலான்னு ஒரு முடிவு செஞ்சா ஒரு முக்கியமான விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க.
நீங்க என்னைக்கு நீராடுறீங்களோ அந்த தேதியை நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க. அந்த தேதியிலிருந்து சரியா 1 வருஷத்துக்குள்ள உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய நிதி முன்னேற்றத்தை நீங்க கண்கூட பாப்பீங்கன்னு இந்த மூலம் ஒரு காலக்கெடுவே சொல்லுது. சரி, இப்ப பரிகாரம் எல்லாம் செஞ்சு பணம் வர ஆரம்பிச்சிடுச்சுன்னு வச்சுக்கலாம். ஆனா வந்த பணம் கையில நிக்கணுமே, அதை எப்படி தக்க வச்சுக்கிறது? இதுக்கும் ஒரு அருமையான பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கு. வாங்க பார்க்கலாம். இந்த பரிகாரம் கொஞ்சம் வித்தியாசமானது. நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, காற்ற கொடுக்கிற மின்விசிறி, ஏர் கூலர் மாதிரி பொருட்களை வாங்கி கோயில்கள், ஆதரவற்றோர் இல்லங்கள், ஆசிரமங்கள் மாதிரி இடங்களுக்கு தானம் செய்யணும். அந்த பொருளை வாங்கின ரசீதை பத்திரமா வச்சுக்கணும். ஆனா இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிபந்தனை இருக்கு. நீங்க வீடு கட்டும்போது உங்க பக்கத்து வீட்டுக்கான காற்றோட்டத்தை எந்த காரணத்துக்காகவும் தடுக்கக்கூடாது. நீங்க ஒரு பக்கம் காத்து வர தானம் செஞ்சுட்டு இன்னொரு பக்கம் அடுத்தவங்க காத்தை தடுத்தா இந்த பரிகாரத்தால எந்த பலனும் கிடைக்காது. இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லா ஆலோசனைகளையும் இப்போ ஒண்ணா தொகுத்து இந்த விளக்கத்தோட மையக் கருத்துக்கு வருவோம். மிதுன ராசிக்காரங்களோட முன்னேற்றத்துக்கான பாதை உண்மையில எங்க தொடங்குது? நாம பார்த்த எல்லா விஷயங்களையும் திரும்ப திரும்ப வர ஒரு பொதுவான விஷயம் என்னன்னு கவனிச்சிங்களா? அதுதான் வாக்கு, அதாவது பேச்சு. மிதுன ராசிக்காரங்களோட நிதி வெற்றிக்கும் தோல்விக்கும் அவங்களோட நாக்கு தான் மிக முக்கியமான காரணம். நீங்க உங்க வார்த்தைகளை எப்படி கவனமா பயன்படுத்துறீங்கிறது தான் உங்க செல்வத்தை தீர்மானிக்குது. இறுதியா உங்களை ஆழமா சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வியோட இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஒருவேளை உங்க செல்வத்துக்கான சாவி நீங்க அதிகமா செயல்படுறதுல இல்லாம குறைவா பேசுறதுல, அதாவது உங்க மௌனத்துல தான் ஒளிஞ்சிருக்கோ? இத பத்தி கண்டிப்பா யோசிங்க. இந்த விளக்கம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். மறக்காம ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.